எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம் ஜெயன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். ஆப்ரேஷன் சிந்தூர் மீண்டும் துவங்குறதுக்கான எல்லா சைகைகளுமே இப்போது தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ராஜ்நாத் சிங் அவர்கள் கூட ஒரு பதிவில் போட்டிருந்தார், இது முடியலை, மீண்டும் அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைக்கு, அதாவது ஒரு போருக்கு மக்கள் மனநிலையில் ஒரு மன ரீதியாக தயாராகணும் அப்படின்ற இதெல்லாம் போட்டிருந்தார். சொல்லக்கூடிய மனிதர் இந்தியாவோட பாதுகாப்புத்துறை அமைச்சர், ஒரு ரெப்யூட்டட் தேர்ந்த ஒரு அரசியல் தலைவர். இப்போது இது தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம். நம்மளுடைய இராணுவ தளபதிகள் ஜென்ரலாக ஓப்பனாக வந்து அவ்வளோ தூரம் பேச மாட்டாங்க. பாகிஸ்தான் மீண்டும் அடிப்போம்னு சொன்னது, பாகிஸ்தானே இல்லாமல் போயிடும்னு சொன்னது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா கோர்வையாக அந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக இந்தியா ப்ரிப்பேர் ஆகுது அப்படின்றது தான் என்னுடைய அனாலிசிஸ். இப்போது மே 10ஆம் தேதி என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்திய விமானப்படை பேசியிருந்தாங்க, இந்தியாவுடைய தரைப்படை, நம்மளுடைய இராணுவ தளபதிகள் பேசியிருந்தாங்க, எல்லாம் பார்த்தோம். நம்ம இந்த இடத்துல ஒரு காம்ப்ரஹென்சிவாக அன்றைக்கி அந்த 3 நாட்கள் பெஹல்காம் ஏப்ரல் 22 ஆரம்பித்து நம்மளுடைய இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் முடிவுக்கு வரைக்கும் இந்தியா என்ன செய்தது அப்படின்ற முதல் முறையாக வாழ்க்கையில் ஒரு புத்தகத்தை எழுதுறதுக்கான ஒரு முடிவெடுத்து அதுக்கு கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இந்த புத்தகம் முதல்ல நம்ம ஆங்கிலத்தில் வெளியிடுவோம், அதன் பிறகு அதோடைய தமிழாக்கம் வந்து கண்டிப்பாக செய்யப்படும். இது வந்து ரொம்ப டெக்னிக்கலாக இல்லாமல் ஒரு ஸ்டோரி டெல்லிங்காக என்ன நடந்தது அப்படின்றத என்னோட ஒரு தோணியில் நான் அதை வந்து இது பண்ணியிருக்கேன். அது வரும் டைம் வரும்போது நம்ம சொல்லுவோம், மேபி நம்ம தை மாதத்துக்குள்ளே அதை ரிலீஸ் பண்ண பார்ப்போம். இப்போ மிக முக்கியமாக இந்தியாவுடைய கடற்படை தளபதி இதை பற்றி பேசியிருக்கார். இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபஸ்ட் டைம் பேசினது இவ்வளோ டீட்டெயிலாக. அதில் ரொம்ப முக்கியமாக அவர் சொல்கிறது, பாகிஸ்தான் வந்து காலில் விழுந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் அப்படின்னு நம்ம பார்க்குறது வந்து விமானப்படை நடத்திய அந்த 12 விமான தளங்கள் மேலே நடத்திய தாக்குதல் பாகிஸ்தான் மேலே. ஆனால் கூடவே இப்போ சில புது தகவல்கள் வந்திருக்கு. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மே 7ஆம் தேதிக்கு முன்னாடி ஒரு 2 நாட்கள் முன்னாடி, மே 5ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே சமீப கால வரலாற்றில் ஒரு உலகப்போர் 2க்கு பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய கடற்படை 30 போர்க்கப்பல்களை கொண்டு போய் அரேபியன் சீல அரபிக்கடல் நிறுத்தினாங்க. பாகிஸ்தானோடுக்கு ரொம்ப அருகில் 30 போர்க்கப்பல்கள் ஒரே நேரத்தில் போகிறது இதுதான் முதல் முறை. 71 யுத்தத்தில் கூட இந்தியாவுடைய இத்தனை கப்பல்கள் ஒன்றா போய் நின்னது கிடையாது. இந்த 30 போர்க்கப்பல்களும் ஜஸ்ட் ஒரு 4 நாட்களுக்குள்ளே பாகிஸ்தானை சுற்றி வளைச்சிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போர் இல்லாத சூழலில் இந்த கப்பல்கள் எங்கெங்கேயோ இருக்கும். இந்த 30 கப்பல்களையும் ஒன்றா திரட்டி கொண்டு வந்து ஒரு நாட்டுக்கு முன்னாடி நிறுத்துறதுக்கு அப்போ நீங்கள் எப்பயுமே ஒரு ஆப்ரேஷன் ரெடினஸ் அப்படின்றது தேவை. நீங்கள் எப்பயுமே ரெடியாக இருக்கணும், டக்குன்னு மூவ் பண்ணணும் அப்படின்றது தான். அதனால தான் இந்திய கடற்படையால் ஒரு 4லேருந்து 5 நாட்களுக்குள்ளே இவ்வளோ போர்க்கப்பல்களை மூவ் பண்ண முடிஞ்சுது. இத்தனை போர்க்கப்பல்கள் வெறும் 4 நாட்களில் மூவ் பண்ணது அப்படின்றது நான் பெருமைக்காக சொல்ல, அமெரிக்க கடற்படை கூட இந்த அளவுக்கு பெருசாக பண்ணுவாங்க. அவங்க கெரியர் பேட்டில் குரூப் மொத்தமாக போதை வந்து எங்கேயா டைவெர்ட் பண்ணி விடுவாங்க. 71 அவங்களுடைய 7th பசிபிக் ஃப்ளீட் அப்படின்றது இந்தியாவை நோக்கி அவங்க திருப்பி விட்டாங்க நம்மளுடைய பே ஆஃப் பெங்கால் பகுதிகளில். பட் அது பார்த்திங்கன்னா ஒரு மொத்தமாக மூவ் பண்ணக்கூடிய ஒரு கரியர் பேட்டில் குரூப். ஒரு 30 கப்பல்கள், போர்க்கப்பல்கள், டெஸ்ட்ராயர், ஃப்ரிகேட் எல்லாம் வந்து ஒன்றா சேர்த்து ஒரு 4-5 நாட்களுக்குள்ளே கொண்டு போய் நிறுத்துறது அப்படின்றது இந்தியாவால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்றது இந்திய கடற்படை சொல்லி சாதிச்சிருக்காங்க. இப்போது கடற்படை தளபதி அவர் சொல்கிறது என்னென்னா, சி டினையல் ஸ்ட்ராட்டஜி. இப்போது நீங்கள் போற ஆரம்பிச்சிட்டிங்க, உங்களுக்கு வந்து ஆப்கானிஸ்தான் சைட்லேருந்துமே உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது. இப்போது நீங்கள் அங்கே வரக்கூடிய கப்பல்கள் எல்லாமே கராச்சி துறைமுகத்துக்கும் கவடார் துறைமுகத்துக்கும் வரணும்னா இந்திய கடற்படையை தாண்டி தான் போகணும். இந்திய கடற்படை தாண்டி போகிறதுக்கான ஒரு தடுப்பாரணை போட்டாங்க. ஸோ எந்த கப்பலும் உள்ளே போக முடியாது, எந்த கப்பலும் வெளியில் போக முடியாது. இவங்களுடைய பாகிஸ்தானுடைய நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் போர்க்கப்பல்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவசரமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய பஸ்னி மற்றும் ஜிவானி, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய காசிமேடு மாதிரி மீனவ துறைமுகங்கள் இருக்கும், அந்த மாதிரி சிவிலியன் துறைமுகங்களை கொண்டு போய் இவங்க கப்பலை வச்சு ஆஃப் பண்ணி டிரான்ஸ்பாண்டர் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி கப்பலில் ஒரு பல்பு கூட எரியாமல் பார்த்து இவங்க அடங்கிக்கிட்டாங்க. இதுதான் பாகிஸ்தான் கடற்படையுடைய வலிமை. 2 விஷயம், நீ எதிர்த்து டிப்ளாய் பண்ணலை, இல்லை ஒரு டிஃபென்சிவ் டிப்ளாய்மெண்ட் பண்ணணும், தற்காப்புக்காக ஒரு டிப்ளாய்மெண்ட் இருக்காங்க, அதையும் பண்ணலை. இல்லை அந்த துறைமுகத்திலேயாவது இருந்திருக்கணும், கராச்சிலேயாவது, அதுவுமே இல்லை. தப்பிச்சு ஓடின ஒரு கடற்படையாக அவங்க பார்க்குறோம். ஸோ ஃபோர்ஸ் இன் பீயிங் அப்படின்றது தான்
இருக்குது. அது ஃபோர்ஸ் இன் பீங்கிறது எப்போ எங்கிட்டயும் ஒரு கடற்படை இருக்குது அப்படின்ற அளவுக்கு தான் கடற்படை பாகிஸ்தான் கடற்படை இருந்ததே தவிர அவங்களால அதை தாண்டி வேறு எதுவுமே பண்ண முடியல. இது வந்து ஒரு தோட்டா கூட ஃபயர் பண்ணாமல் இந்திய கடற்படை செய்த ஒரு மிகப்பெரிய சாதனை. இப்போ இது வந்து மிலிட்ரி ரீதியாக பார்த்தோம். இப்போ பொருளாதார ரீதியாக இதை பற்றி யாருமே நம்ம பேசலை. இதை கடற்படை தளபதி பேசியிருக்கிறாரு. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5 நாட்கள் அதாவது மே 6ஆம் தேதியிலிருந்து மே 10ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 20% கப்பல் போக்குவரத்து நிறுவனங்கள் 20% கப்பல்கள் பாகிஸ்தானுக்கிட்டே நாங்கள் போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல நோட்டாம் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. 2 நாட்டோடைய இராணுவ போர்க்கப்பல்கள் அங்கே இருக்குது. நடுவில் போய் கிராஸ் ஃபயரில் எங்கேயாவது மாட்டிக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ்லாம் கிடைக்காது. முதல்ல யார் பேர் தாங்க உயிரை கொண்டு போய் இதில் போய் விடுவாங்க, ஒரு சிவிலியன் கப்பல்கள். ஸோ அங்கே இருக்கக்கூடிய போக்குவரத்து கப்பல்களில் 20% மெர்ச்சன்ட் ஷிப்பிங் கப்பல்கள் வந்து அந்த கேப்டன்ஸ்லாம் கால் எடுத்தாங்க. நாங்கள் இந்த பகுதிக்குள்ளே போக மாட்டோம், பாகிஸ்தானுக்குள்ளே நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லிட்டு. ஸோ பாகிஸ்தானுடைய அத்தியாவசிய தேவைகள் கச்சா எண்ணெய் போன்ற எல்லாமே அந்த 4 நாட்கள்லேயே இண்டிகேஷன் கொடுத்தாச்சு. ராஜா உனக்கு உள்ளே எதுவுமே வராது, நீ கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு கிளியர் கட்டான லீத்தல் சுப்ரிமசி. அதாவது நீங்கள் கொண்டு போய் 30 போர்க்கப்பல்கள் எடுத்துட்டீங்க, எதிரி பயந்து கொண்டு போய் அவன் போர்க்கப்பல்களை ஒழிச்சு வச்சிட்டான். அது இருந்தாலும் வெளியிலேருந்து சரக்கு போக்குவரத்து கராச்சிக்கு வரக்கூடிய எந்த கப்பல்லையுமே அந்த கப்பல்களில் பார்த்தீங்கன்னா 20% கப்பல்கள் வந்து உள்ளே வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. 1-2 துருக்கி கப்பல் மட்டும், அது ஏற்கனவே அந்த கோஸ்ட் போர்ட்டுக்கிட்ட போனதுனால அவங்க வந்து அந்த இடத்துல வந்து இது பண்ணாங்க. இது வந்து ஒரு அன்அனௌன்ஸ்டு பிளாக்கேட். இதை பற்றி பெருசாக பேசலை. பாகிஸ்தானுக்கு வந்து இதை விட ஒரு அவமானம் இருக்க முடியாது. அதான் அவமானப்பட்டு திருந்து போகிற நாடும் கிடையாது, வேறு விஷயம். பட் பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக இருந்துட்டாங்க. இப்போ இதோடைய மிக முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய கடற்படை நினச்சாங்கன்னா எப்போ வேணாலும் பாகிஸ்தானை ஒரு லேண்ட்லாக்டு கண்ட்ரியாக மாற்ற முடியும். ஆப்கானிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்னா, அவங்ககிட்ட துறைமுகம் கிடையாது. பாகிஸ்தானை சார்ந்து இருக்கணும், இல்லை ஈரானை சார்ந்து இருக்கணும். பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய திமிரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்டிஷன் காலத்தில் மிக முக்கியமான ஒரு துறைமுகத்தான கராச்சியை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்தது. ஸோ அந்த போர்ட்டில் நீங்கள் வந்து உள்ளே எதையும் எடுத்துகிட்டும் போக முடியாது, வெளியில் எடுத்துகிட்டு வர முடியாதுன்னா, இந்தியா கடற்படை சொல்கிறது என்னென்னா, எப்போ வேணாலும் நினச்சனா உங்கள் கண்ட்ரியை லேண்ட்லாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லேண்ட்லாக் ஸ்டேட்டாக இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம் இருக்கக்கூடிய நாட்டை நம்பி தான் நீங்கள் செயல்பட்டு ஆகணும். இப்போ அருகில் எந்த நாடு இருக்குது? ஈரான் இருக்குது. ஈரான் இவங்களுக்கு உதவி செய்வாங்களா? கண்டிப்பாக கிடையாது. இந்த பக்கம் இவங்க மிகப்பெரிய எதிரியாக வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்தியா. ஸோ பாகிஸ்தானுக்கு ஆப்ஷனே இல்லை அப்படின்றது தான் ஒரு ஆல்மோஸ்ட் இன்ஸ்டன்டேனியஸாக உடனடியாக பாகிஸ்தானை ஒரு லேண்ட்லாக்டு ஸ்டேட்டாக மாற்ற முடியும் இந்தியாவால் நினச்சா. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய கடற்படைக்கு ஒரு செட்பேக்குன்னு சொல்லணும் அப்படின்னா 2008 நவம்பர் 26 மும்பை மேலே நடத்தப்பட்ட தாக்குதல். அதன் பிறகு நேவல் இன்டெலிஜென்ஸும் இந்தியாவுடைய மிச்ச இன்டெலிஜென்ஸ் பிரிவுகளும் பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ 2008 அந்த பாடத்தில் கற்றுக்கிட்டது, அதன் பிறகு இந்த இன்டெலிஜென்ஸ்லாம் ஒன்று சேர்த்து ஒரு நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ் கிரிட்டை உருவாக்கி அதில் நேவல் இன்டெலிஜென்ஸையும் ரொம்ப அழகாக கொண்டு வந்ததுனால தான் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்கள் உள்ளே வரதை நம்ம தடுக்க முடியுது, ஹியூமன் டிராஃபிக்கிங்கை தடுக்க முடியுது. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றதில் ஒரு துல்லியமான அனாலிசிஸை கடற்படையால் வந்து பண்ண முடியுது. இப்போது நம்ம அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போகிறோம். நம்ம வந்து லிட்டரலாக பார்த்திங்கன்னா இப்போ சுதர்ஷன் சக்ரா அப்படின்றத நம்ம முன்னெடுத்துருக்கோம். இன்னும் 10 வருடத்துக்குள்ளே சுதர்ஷன் சக்ரா அப்படின்றது இருக்கும். இதில் இந்தியாவுடைய ஓன் பிளாட்ஃபார்ம்ஸு ஆகாஷில் ஆரம்பித்து ரஷ்யாவுடைய S-500 வரைக்கும் பார்த்திங்கன்னா இது எல்லாமே உள்ளே வரப்போகுது. நம்மளுடைய டெக்னிக்கல் இன்டெலிஜென்ஸ், ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், இது ரெண்டுமே ரொம்ப ஒரு மாஸ்டர் கிளாஸ், டாப் கிளாஸ் அப்படின்றத நம்ம இந்த இடத்துலையே புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நேவி 30க்கும் அதிகமான போர்க்கப்பல்களை கொண்டு போய் நிறுத்தினது அப்படின்றது இந்த சமீப வரலாறுலேயே இந்தியாவை விட கிட்டத்தட்ட 4 மடங்கு பெரிய கடற்படையை வச்சுட்டு இருக்கக்கூடிய சைனா கூட பண்ணது கிடையாது. ஸோ நம்ம வந்து வெறும் போர்க்கப்பல்கள் வந்து இங்கே ஒன்றும் கடலில் வந்து வேடிக்கை காமிக்கிறதுக்கு கிடையாது. நினச்சா உன்னை என்ன வேணால் பண்ண முடியும் அப்படின்றது தான். கழுத்தை நெரிச்சாச்சு, இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து உணவு போகிறதுக்கு வழியே கிடையாது. அந்த நிலமையில தான் நம்ம வந்து கிளியர் கட்டான ஒரு பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கடற்படை தளபதி இது பேசும்பொழுது அவர் சொல்கிறது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா, இந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் ஷிஃப்ட்டை வந்து நம்ம பண்ணியிருக்கோம். டிட்டரன்ஸ் பை டினையல் அப்படின்றது தான் நமக்கு வந்து இருந்துச்சு. அதாவது எதிரி நம்மளை தாக்கக்கூடாத அளவுக்கு நம்ம வந்து ஒரு தற்காப்பை வச்சுக்கணும் அப்படின்றது தான் இந்தியாவுடைய ஒரு செக்யூரிட்டி டாக்ட்ரைனாகவே இருந்துச்சு. நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்தியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் நம்ம சொல்லுவோம். ஆனால் இப்போது டிட்டரன்ஸ் பை பனிஷ்மெண்ட் அப்படின்றது தான் நம்மளோடது. டிட்டரன்ஸ்ன்றது தற்காப்பு.
பனிஷ்மெண்ட்டை கொடுத்து தான் நீ இப்போ இந்த யோசிச்ச அப்படின்னா உனக்கு இந்த பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்து ஒரு அட்டாக்குக்கு அப்புறம் ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்து இப்போ நம்ம வந்து இந்த டினைலை வந்து கொண்டு வரோம். ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளியர் கட்டான ஒரு சைக்காலஜி விக்ட்ரி. பாகிஸ்தானுடைய துறைமுகத்தில் இருந்த ஒரு கப்பல் கூட அதோடைய இன்ஜினை கூட ஆன் பண்ணல, இன்ஜினை விடுங்க ஜென்ரேட்டரை கூட ஆன் பண்ணல. அங்கே சைலண்ட்டாக அமைதியாக இருந்தாங்க. நீர்மூழ்கி கப்பல்கள்லாம் அவங்களுக்கு வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக உள்ளே இருந்தாங்க. அவங்களால எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்க முடியல. இதை கடற்படை தளபதி இப்போ ஏன் பேசுகிறார்? இது ஏன் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ அவரே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு ப்ரீஃபிங்கில் கருத்தரங்கில் பேசியிருக்கலாம். தெளிவாக ஒரு விஷயம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா, இந்த ரெட் ஃபோர்ட்டில் நடந்த தாக்குதல், அதுக்கான விசாரணைகள், அதை நான் இப்போதைக்கு பேச விரும்பல. அதோடைய டைம் வரும்போது நான் பேசுகிறேன். இன்னும் நிறைய தகவல்கள் வந்து வந்துக்கிட்டு இருக்குது அந்த விசாரணையில். இந்தியா முழுக்க அதோட இது வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த சமயத்தில் இதோடைய விசாரணைக்கு முடிவு வரும். அந்த முடிவு வந்து சார்ஜ் ஷீட்டில் ஃபைல் பண்ணுவாங்க. பாகிஸ்தானுடைய தொடர்பு என்ன, துருக்கியோட தொடர்பு என்ன, பங்களாதேஷ் தொடர்பு என்ன, எல்லா விஷயங்களும் அது வெளியில் வரும். அந்த சமயத்தில் ஆப்ரேஷன் சிந்தூரை மீண்டும் துவக்கிறதுக்கான எல்லா விதமான சிக்னல்ஸும் கிடச்சிருச்சு. அதற்கான ஒரு ப்ரிப்பரேஷன் ஃபேஸ் தான் இது. ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நரேட்டிவ் செட் பண்ணணும். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஏப்ரல் 22 நடந்த தாக்குதல், பயங்கரவாத தாக்குதல், 20 நாள் கழித்து இந்தியா அடித்த மரணடி திரும்ப. இது ஒரு ஃபாஸ்ட் ரியாக்ஷன். இப்போது இந்தியா வந்து ஸ்லோவாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக இன்னொரு முறை பாகிஸ்தானில் இதுவரை இப்போ வரைக்கும் பார்த்த தாக்குதலை விட ஒரு மிகப்பெரிய தாக்குதலை பாகிஸ்தான் சந்திக்க இருக்குது அப்படின்றது தான் இதில் நம்ம வந்து கிளியர் கட்டாக கிடைக்கக்கூடிய மெசேஜ். என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.